மக்களே, இனிமேல் நப்பகல் வணக்கம். தொடர்ந்து பாண்டி. ஸோ இந்த வண்டி ஃபீனிக்ஸ் 125cc. ஸோ இந்த வண்டி என்ன ப்ராப்ளம்னா, ஸோ ஏற்கனவே வண்டி வந்து அடைச்சி போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கம்பெனியில் போய் ஷோரூமில் போய் ஆர்டர் போட்டு ஒரு 3000க்கு 4000 கார்பரேட்டர் மாற்றி ஒரு 4 ரூபா செலவு பண்ணி திரும்பி பார்த்திங்கன்னா இதே ப்ராப்ளம் தான். அவரும் நிறைய ட்ரை பண்ணிட்டு வண்டி அடைச்சி போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த கார்பரேட்டர் லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு, இதுதான் மாட்டி கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஒரு மாதம் ஒரு பல்லு கரைச்சிட்டு ரொம்ப இதாக தான் விட்னா. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்தார். சரி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாப்புல. நானும் சரி இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க, எனக்கு டைம் இல்லை, நான் சொல்கிறேங்க, இது கார்பரேட்டர் புதுசு மாற்றினாலும் ஆகாது. இல்லைன்னா வந்து அவரும் தொடர்ந்து சலிக்காமல் அவரும் வந்து நம்மள்கிட்ட கேட்டு அந்த தம்பி இது வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா கேட்டு இருந்தாப்புல. சரி அவரு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வரும்போது. அப்புறம் சரி ஓகேண்ணா, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கினா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். அப்புறம் முன்னாலே வந்தாங்க, இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கினா பொங்க முடிஞ்ச கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணோம், நம்ம அந்த ஷைனோட கார்பரேட்டரு சேம் இது ஷைனோட வண்டி கார்பரேட்டர் மாட்டி விட்டு இப்போ வண்டி பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா போன வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது ரேஸ் கொடுத்த வண்டி குந்தர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மத அடைச்சி போகிற மாதிரி. இப்போ வண்டி உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. சேம் அதே ரப்பர் தான் நம்மளும் போட்டிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் பிளேட் எடுத்து ஒரு டைம் சொல்லி விட்டு அப்படியே மாற்றிட்டோம். வண்டி பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது மாதிரி மேனுவலாக எப்படி இருக்குமோ அது மாதிரி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாண்டி.